சூரிய குடும்பம் என்பதை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். இந்த சூரிய குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா பேரண்டம். பேரண்டத்தில் ஒரு பகுதி தான் அண்டம். அண்டத்தில் ஒரு பகுதி தான் நட்சத்திர கூட்டங்கள். அதில் ஒரு நட்சத்திரம் தான் சூரியன். சூரியன்றது சூரியன் மட்டும் இல்லை, சூரியனை சுற்றி பல பொருட்கள் சுற்றுகிறது. இது எல்லாம் சேர்ந்தது சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்தினுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டால் சூரியன் தான். அப்போ சூரிய குடும்பத்தில் எது எதெல்லாம் இருக்குது முக்கியமாக அது இது அடிக்கடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கேட்கக்கூடிய கேள்வி கூட. சூரிய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று சூரியன், ரெண்டாவது கோள்கள். இந்த 8 கோள்கள் இருக்கும். அந்த 8 கோள்கள் துணைக்கோள்கள். துணைக்கோள்கள் 8 கோளில் ஒரு 6 கோளுக்கு துணைக்கோள்கள் இருக்குது. அதெல்லாம் துணைக்கோள்கள். அதுக்கடுத்தது எரிக்கற்கள், விண்கற்கள், வால் நட்சத்திரம், குறுங்கோள்கள், குள்ளக்கோள்கள், தூசுக்கள், வாயுக்கள். இதெல்லாம் இந்த சூரிய குடும்பத்தில் இருக்குது. சூரிய குடும்பத்தில் இவ்வளோ விஷயங்களும் சூரிய குடும்பத்தில் இருக்குது. அப்போ சூரிய குடும்பத்தோட தலைவன் யார் அப்படின்னு பார்க்க போனால் சூரியன் தான். இந்த சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதுக்கு பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. அதே மாதிரி சூரியன் தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி கொள்வதற்கு 25 நாள் ஆகுது. 25 டேஸ். சூரியன் தன்னைத்தானே ஒரு முறை கொள்வதற்கு 25 நாட்கள் ஆகுது அப்படின்ற விவரத்தை நம்ம சொல்லணும். அதே மாதிரி சூரியனில் என்னென்ன இருக்குது உள்ளடங்கு. ஹைட்ரஜன் 75% இருக்குது. ஹீலியம் 25% இருக்குது. சூரியனுடைய மிகப்பெரிய வெப்பத்துக்கான இந்த ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன் தான் ஒன்றா சேர்ந்து ஹீலியமாக மாறும். இந்த 75% ஹீலியம். சூரியனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆயுட்காலம்னு சொல்லுவாங்க. அது இது நடுவயது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதி ஆயுசு தான் முடிஞ்சுக்குது, இன்னும் பாதி ஆயுசு இருக்குது. அப்போ சூரியன் ஆயுசு முடியும் போது அது கருமை நிறத்தில் மாறி விண்வெளியோட கலந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூரியன் பூமியிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில், அதாவது 150 மில்லியன் அல்லது 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.